Hi friends, இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா பால் கறந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த பால் கறந்த வீடியோவை இப்போ நாங்கள் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன்னு நான் சொன்னேன் அந்த போன வீடியோவில். அந்த ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செய்ய போகிறேன். என்ன ரெசிபின்னா பால் பாயாசம் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தண்ணி சூடாகிட்டு ஜவ்வரிசி போட்டு வச்சுருக்கேன். அது கொதிக்கும் போது கலரி விட்டு நேரணும் எல்லாம் இங்கே அடி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் சுத்தமான சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு பசும்பாலில் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமி ஓரளவு வந்துச்சு பாருங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். மாட்டுப்பால், சுத்தமான மாட்டுப்பால் காய்ச்சி வச்சுட்டு தண்ணி விடாமல் நல்லா சுண்டை காய்ச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொஞ்சம் எடுத்து டீ போட்டு குழந்தைங்க கொஞ்சம் குடிச்சிச்சு. இருக்கிற பால் தான் சேமியா பாயாசத்தில் பால் ஊற்றி பாயாசம் செய்ய போகிறோம். ரெடி ஆயிடுச்சா? இறக்கணுமா? சக்கரை கம்மியாக இருக்கும். சும்மா சிம்பிளா நெய் எதுவும் ஊற்றாம சும்மா சிம்பிளா. என்ன ஸ்டைல் இது? கிராமத்து ஸ்டைல் பால் பாயாசம். அம்மாவுக்கு பால் பாயாசம் பிடிக்காது, அதனால அவங்களுக்கு தனியாக ஊற்றி வச்சுட்டு நாங்கள் பால் ஊற்றி கலக்கி குடிப்போம். இந்த கட்டெல்லாம் முக்கிட்டு வச்சுருக்கோம் பால் ஊற்றி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான மாட்டுப்பால் ஊற்றலாம். பசும்பால் பால் வச்சுக்கின்னு சேமியாவில் சக்கரை பட்டாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சக்கரை இருக்கிற சக்கரை போட்டு கொட்டிடலாம். பார்த்து கொட்டம்மா சக்கரையா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் கிராமத்து ஸ்டைலில் பால் பாயாசம் செய்யறது. நெய் எதுவுமே ஊற்றாமல் சிம்பிளாகவே செய்யறது பால் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிடலாம். எப்படி இருக்குது? குடிச்சு பார்த்துட்டா டேஸ்ட் வேறு இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ குடிக்க போகிறேன். சுட சுட பால் பாயாசம். சுட சுட பால் பாயாசம் வாயில் சுட்டு விட்டு செம்ம காமெடி.
அடிப்புலி. அடிப்புலியா? அடிப்புலியா இல்லை, அடிப்புலி. எப்படி சொல்லுவாங்க? அட்டைப்புலி. அட்டைப்புலியா? அட்டைப்புலியா? புரியுறியா? குடி. ரெடிமேட் பால் பாயாசம் இருக்குதா? கையில் கொடுத்து வந்துட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இதுன்னு பார்த்து நீங்களும் சிம்பிளாக இதேமாரி சேமியா பால் பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.